2008க்கு முன்னாடி அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் போல, அண்ணன் ஆறுசாமி அவர்கள் போல சீமானானவர் ஈழத்திற்காக ஆயுதம் தயாரித்து கொடுத்தார். அதன் காரணமாக புலிகளினுடைய நன்மதிப்பை சீமான் பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்வதற்கு ஏதாவது வரலாறு இருக்கா? அதே போல கொளத்தூர் மணியன் அவர்கள் போல ஈழத்திற்காக பயிற்சி எடுப்பதற்கு தளம் அமைத்து கொடுத்தார், புலிகளுக்கான மணியனை தளம் அமைத்து கொடுத்தது போல சீமான் செய்தார் அப்படின்னு சொல்வதற்கு ஏதாவது வரலாறு இருக்கா? அதே போல புலிகளின் குரலாக ஒலித்த வைகோ அவர்கள் போல சீமானும் 2004 இருந்து 2005 இருந்து 2006 இருந்து இந்தந்த காரியங்களை செய்திருக்கிறார், பெருந்திரள் மக்களை திரட்டி இருக்கார் ஈழத்திற்கு ஆதரவாகன்னு சொல்வதற்கு வரலாறு இருக்கா? 2009 இறுதியில பெரியார் திராவிடர் கழக மேடையில் பேசி சீமான் கைது செய்யப்பட்ட பின்னர் தான் இதுவா சீமானுங்கிறத எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக 2009 நடிகர் சங்கம் சார்பாக நடைபெற்ற அந்த ராமேஸ்வரம் பொதுக்கூட்டம், அதன் பிறகுதான் பெரிய அளவுல தெரியுது. 2008க்கு முன்னாடி செய்தது என்ன? நீங்க போட்டோ ஆதாரத்தெல்லாம் விடுங்க. எப்பா 2005ல புலிகளுக்காக சீமான் அவர்கள் இதை செய்து சிறை கண்டிருக்காரு. 2003லயே புலிகளுக்காக ரத்த பாக்கெட்டுகளை சீமான் அனுப்பிச்சு சிறைக்கு போயிருக்காரு. 90கள்லயே சீமானானவர் இதை செய்து புலிகளின் நன்மதிப்பை பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாச்சும் வரலாறு இருக்கா? நீங்க ஒரு மிகப்பெரிய படையை கட்டியாண்ட ஒரு தலைவர், எப்பா சீமான் வராராம், நான் ஏதோ ஆங்கிலம் கலந்த தமிழ்ல பேசிட்டா சீமான் கோவப்படுவாரா அப்படின்னு பிரபாகரன் பயந்தாராம். இப்படி இது உண்மையான வச்சுக்குவோம். அப்படின்னா அதற்கு முன்னாடி சீமான் மீது இவ்வளவு நன்மதிப்பை பெறக்கூடிய அளவுக்கு சீமான் ஏதோ செஞ்சிருக்கணும்ல, அந்த ரெக்கார்டை கேட்கிறோம். 2007 ஏதாச்சும் ரெக்கார்டு கொடுங்க, 2006 சீமான் இதை செய்திருக்கான்னு ரெக்கார்டு கொடுங்க, 2005 இதை செஞ்சிருக்கான்னு ரெக்கார்டு கொடுங்க. எந்த ரெக்கார்டும் கிடையாது.